Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatam lisani yafqahu qawli. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் முத்தகப்பீர் அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலே அல் முத்தகப்பீர் என்ற பெயருக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், இதனுடைய அர்த்தம் பார்த்தமையானால் பெருமைக்குரியவன் என்று இதனுடைய அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இங்க இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக நம்முடைய தாராவி மக்களுக்கு சொர்க்கத்துல உயர்ந்த இடத்தில் வைத்து பெருமைப்படுத்துவானாக என்ற பிரார்த்தனையோடு உங்களையும் இன்னும் ஆக்கட்டும் என்ற அருளோடு இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை ஆரம்பிச்சு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த உலக மக்கள்கள்ல ஏராளமான பண்புகள் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அதுல இன்னைக்கு நம்ம குறிப்பாக பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னவென்றால், இந்த பெருமை அடிக்கிற ஒரு பண்பு இருக்கு பாத்தீங்களா. இது ஏறத்தாழ எல்லா மனிதருடைய உள்ளத்திலும் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு விதத்தில் வந்துவிடும். அந்த பெருமை அந்த பண்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அதை எப்படி பார்க்குது அப்படின்னா, அது ஒரு தவறான ஒரு பண்பாக, அழிக்கப்பட வேண்டிய ஒரு பண்பாக பார்க்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பெருமைங்கிற இந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த மனிதனுக்கு தேவையற்ற ஒரு பண்பு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, உதாரணத்திற்கு ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் அதற்கு எந்த அளவுக்கு உணவுகளை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உணவுகள் கொடுத்தா மட்டும்தான் அவரை சாப்பிட முடியும். அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகளை தாண்டி வேற ஏதாவது ஒரு எல்லை மீறினாலும், வேற ஏதாவது ஒரு உணவுகளை கொடுத்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இந்த பெருமைங்கிற ஒரு பண்பு நமக்கு தேவையற்ற ஒரு பண்பாக பாக்குறோம். ஒரு குழந்தைக்கு சோறு கொடுக்குறோம், இந்த குழந்தைக்கு எது ஜீரணமாகுமோ எது தகுதியாகுமோ அது மட்டும் பார்த்து பார்த்து கொடுக்குறோமா இல்லையா? அதே போலதான் ரப்புல் ஆலமீன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள்ல இந்த பெருமை உங்களுக்கு வேணாம், மற்ற பண்புகள்ல ஓகே, ஆனா இந்த பெருமை உங்களுக்கு வேண்டாம், இது உங்களுக்கு தேவையற்ற ஒரு பண்பு. யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இருக்கிறதோ லா எதுகுலுல் ஜன்னா, அவர் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்ற எச்சரிக்கை வடிவிலாலும் அறிவுரை வடிவிலும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மார்க்கத்துல கற்றுக் கொடுக்கிறான். ஏன் இந்த பெருமை நமக்கு ஆகாது அப்படின்னா, ஒரு கட்டத்துல மனிதருடைய உள்ளத்துல இது அதிகரிக்க அதிகரிக்க நம்ம தான் எல்லாம், நம்ம இல்லைன்னா வேற யாரும் இல்ல, நம்ம தான் எல்லா விதமாக ஆற்றல் படைத்தவருங்கிற அந்த ஒரு சிந்தனை மேலோங்கிருச்சு அப்படின்னா அந்த மனிதனுடைய அறிவு மழுகடிக்கப்படும். இதான் எதார்த்தம். ரசூல்லா கேக்குறாங்க, பெருமை அடிக்கிறதுனா என்ன அல்லாஹ் என்று சொல்லும் போது ரசூல்லா சொல்றாங்க, சத்தியத்தை மறுப்பதும் மனிதர்களை மட்டமாக கருவகம்துன் நாஸ், மனிதர்களை மட்டமாக பார்க்கிறது, இதுதான் பெருமைக்குரிய அடையாளம் அப்படின்றாங்க. இது இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒருத்தருடைய உள்ளத்துல பெருமை வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் சத்தியத்தை மறுக்க ஆரம்பிப்பார். இங்க வரலாற்றுல பாத்தீங்க அப்படின்னா ஷைத்தானுடைய நிலை என்ன? ஷைத்தானுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூது பண்ணு, இதுதான் அவனுக்கு உண்டான ஒரு கமாண்ட். ஆனா அந்த கமாண்டுக்கு மாற்றமா என்ன பண்றான் அப்படின்னா, நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவன் களிமண்ணால படைக்கப்பட்டிருக்கிறான், அவனை விட நான் சிறந்தவன், நான் அவனுக்கு சுஜூது செய்வதா என்ற இந்த பெருமை வந்துருச்சு. இந்த பெருமை வந்தனால அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படின்னா, வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், பெருமை அடிச்சா மறுப்பாளர்கள் இடத்துல சேர்ந்துட்டான், அநியாயக்காரர்களோட சேர்ந்துட்டான். அப்ப யாருடைய உள்ளத்துல பெருமை ஏற்படுதோ அவர் ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு போவார் அப்படின்னா சத்தியத்தை மறுக்க ஆரம்பிப்பார். அந்த சான்றுகள் தெளிவாக இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தாலும் சரி, இந்த பெருமைங்கிற ஒரு குணம் அவருடைய உள்ளத்துல இருக்கிறதுனால எது சத்தியமோ அதை மறுக்க ஆரம்பிப்பாரு. இதுதான் யதார்த்த நிலை. இப்ப பார்த்தோமே ஆனால் உலகத்துல மக்கள் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களுக்காக பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்காரு. ஒரு 6 விஷயத்த பதிவு பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த செல்வத்தை வச்சு பெருமை அடிக்கக்கூடிய சாரார்கள், இந்த பதவி அதிகாரம் இதை வச்சு பெருமை அடிக்கக்கூடிய சாரார்கள், இந்த அறிவு வழங்கப்பட்ட நான் தான் இருக்கிறதுலே பெரிய ஒரு அறிவாளிங்கிற இந்த நினைப்பு இருக்கு பாத்தீங்களா, இதன் மூலியமாக பெருமை அடிக்கக்கூடியவர்கள். இன்னும் ஒரு சாராரை பார்த்தோமே ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அழகு, அந்த உடல், அதை வச்சு பெருமை அடிக்கக்கூடிய ஒரு சாராளாக இருக்கிறார்கள்.
குடும்ப பெருமையை வைத்து பெருமை அடிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அதே போல தான் இருக்கக்கூடிய மதத்தை வைத்தும் பெருமை அடிக்கக்கூடிய சாரார்கள் துனியால இருக்கிறார்களா இல்லையா? தன்னுடைய மதம் தான் உயர்ந்த மதம், இது மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வேறு யாராவது ஒருத்தர் வந்தானா அதெல்லாம் அது கீழ் உள்ள நிலை என்று மதங்களை வைத்து பெருமடிக்கக்கூடிய சாரார்களும் இருக்கிறார்களா இல்லையா? இல்ல குறிப்பா ஒரு விஷயத்த பாக்குறாருந்தா, இந்த செல்வத்தை வச்சு பெருமடிக்கிறாங்க பாத்தீங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. செல்வத்தை சம்பாதிப்பது மாரகத்துல குற்றமே கிடையாது. ஒருத்தர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சரி, லட்ச கோடியில சம்பாதிச்சாலும் சரி, உலகத்திலே டாப் மோஸ்ட் பணக்காரரா ஒருத்தர் நினைக்கிறாரும் சரி, இது மாரகத்துல எந்த வித தடையும் கிடையாது. என்ன எதிர்பார்க்க அப்படின்னா, அதற்குண்டான கடமையில ஹலாலான முறையில நீ கோடீஸ்வரன் ஆகுறியா, நோ ப்ராப்ளம். உடைய பொருளாதாரத்தை நீயே வச்சுக்காம தான தர்மம் பண்றியா, ஓகே குட், இதுதான் மார்க்கம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் இதை வைத்து யாரேனும் பெருமை அடித்தார் என்று சொன்னால் மறுமையில அவர் சுவனம் செல்ல மாட்டார்கள். உதாரணத்திற்கு பார்த்தோம், இன்னைக்கு சமீபத்துல குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் என்ன அப்படின்னா, இந்த வெறும் பெரிய அளவுக்குலாம் போக தேவையில்லைங்க, ரொம்ப பெரிய அளவுல ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த சாதாரண போன் இருக்கு பாத்தீங்களா, இந்த போனில் வைத்து பெருமடிக்கக்கூடிய சாரார்கள் துணியாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த ஐபோன் ஒரு பிராண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐபோன் இத வச்சு எந்த அளவுக்கு சாரார்கள் பெருமை அடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லான்ச் பண்ணிட்டான், ஒரு மாடல் லான்ச் பண்ணிட்டான் அப்படின்னா அதற்காக இரவோடு இரவா போய் நின்று லைனை கியூல நின்று என்ன பண்றாங்க, ரேஷன் கடை ஏதோ இடத்த பிடிக்கிற மாதிரி அந்த கடைகளுக்கு முன்னாடி போய் ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு வரிசையில நின்று என்ன பண்றாங்க, அவன் லான்ச் பண்ண புது போனை வாங்கக்கூடியவளா இருக்கிறார்கள். இவன் ஏன்டா இவ்வளவு இப்படி வாங்குறான், எதுக்காக இவ்வளவு சிரமம் பண்றான்னு பார்த்தோம்னா, அது இருக்கக்கூடிய அந்த லோகோ இருக்கு, வெறும் அந்த லோகங்க, அந்த லோகோவை 4 பேர் முன்னாடி காமிச்சு, நான் ஐபோன் வச்சிருக்கிறேன், நான் இப்போ இறங்குற மாடல் வச்சிருக்கிறேன், ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கிறேன், ஐபோன் 18 பிளஸ் வச்சிருக்கிறேன் என்று பெருமை அடிப்பதற்காக மட்டுமே தவிர வேறு எதற்காகவும் தம்முடைய செல்வத்தை அவங்க வீண் வரையும் பண்றது இல்லை. சர்வ சாதாரணமா பாக்குறேன், ஏன்பா இப்படி பண்ற, இல்ல நான் அப்கிரேட் ஆகுறேன், என்ன அப்கிரேட் ஆகுற, இந்த போன் என்ன தங்கத்திலே வரப்போகுது உனக்கு, ஒண்ணு பெரிய அப்டேட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இங்க போன மாடல்ல கேமரா 3 கேமரா வச்சிருக்கிறான் அப்படின்னா அடுத்த மாடல் ஒரு 4 கேமரா வச்சிருப்பான். அதற்கு அடுத்த மாடல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கேமரா இருக்கக்கூடிய இந்த இடத்துல கேமரா வச்சிருக்கானா அதை தூக்கி இந்த பக்கம் வச்சிருவான். அப்ப இந்த மாதிரியான அப்டேட்டுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, லைன்ல நின்னு கியூல நின்று அந்த போனை வாங்கி நான் போனை வாங்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்ல போட்டாதான் அவனுக்கு ஒரு ஆத்மார்ந்த ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்பேற்பட்ட சாரார்கள் என்ன பண்றாங்கன்னா துணியால இருக்கிறாங்க. இன்னையுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த பிளிப்கார்ட், அமேசான், இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இதுல என்ன பண்ணுவோம், ஐபோன் விளம்பரப்படுத்துவான். அப்படி விளம்பரப்படுத்தும் போது என்ன ரேட்டு போட்டிருப்பான், 1.5 லட்சம் ரூபாய் போட்டிருப்பான், 1 லட்சம் ரூபாய் போட்டிருப்பான், 1,20,000 போட்டிருப்பான். இந்த போனை வாங்குறதுக்கு எப்படா காசு வருதுன்னு பார்த்தோம்னா, அது ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட இந்தியாவில மட்டும் 85% மக்கள், ஐபோனை யூஸ் பண்ணக்கூடிய 85% மக்கள் இந்த இஎம்ஐங்கிற இந்த ஆப்ஷன் மூலியமாக வட்டியில் விழுந்து வாங்கக்கூடியவர்களாகத்தான் இன்னைக்கு சமுதாயத்துல 85% ஐபோன் யூசர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன புண்ணியம், வாங்கியாச்சு, 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியாச்சு. 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல், ஒரு காஸ்ட்லியான மொபைல் வாங்குறதுக்கு என்ன தேவை இருக்கும், பொருளாதாரம் இருக்கா, ஒரு ரெடி கேஷ் கொடுத்து வாங்க, தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, இவனுக்கு சாப்பிட்றதுக்கே காசு இருக்காது, வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு அமௌண்ட் இருக்காது, தாய் தந்தைக்கு ஒரு நல்ல முறையில ஒரு ஆடை எடுத்துறதுக்கு காசு இருக்காது. ஆனா இஎம்ஐங்கிற ஆப்ஷன்ல வட்டி உடனே வாங்கி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த ஒரு பொருளை, ஒரு சாதாரண ஒரு போனை வாங்கி நான் ஐபோன் வச்சிருக்கிறேன் என்று பெருமடிக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா? அதே போல இன்னொரு பரிணாமம் என்ன அப்படின்னா, இந்த திருமணம் இருக்கு பாத்தீங்களா, இந்த திருமணத்துல குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பொருளாதாரத்தை வீணடிக்கக்கூடிய நிலை, இக்கட்டான ஒரு கேவலமான நிலை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படுத்திருக்கு. குறிப்பா இந்த கேரளா போன்ற இந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இவங்க பண்ற அனாச்சாரம் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் காப்பாத்தி ஆகணும். என்ன அளவு பண்றாங்க அப்படின்னா, இந்த மணமகள்
இருக்கிறதுலே ஒரு உயர்ந்த ரக ஆடையை அணிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. அந்த ஒரு நாள்ல நம்ம போடும். நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆடையை அந்த திருமணத்தன்று ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரம் மட்டும்தான் பல்லாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அந்த ஆடையை வச்சிருக்கிறாங்க. அந்த ஆடையை போடுறாங்களா, உடனே மேடையில நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த மேடையில உட்காந்து இருக்க மாப்பிளை வருவார். மாப்பிளை வந்து வெறும் தரவே நடந்துலாம் வர மாட்டார். புல்லட் பைக்ல என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே புல்லட் பைக்ல அப்பவும் புதுசா வாங்க அந்த பைக் அப்படியே ஸ்டேஜ் மாதிரி ஏத்தி அந்த மணப்பெண்ணை உட்கார வச்சு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து மறுபடியும் அந்த ஸ்டேஜ்ல இறங்குறதா அவருடைய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அப்படி எல்லாம் செய்து பெருமையடிக்கக்கூடியவளா இருக்கிறாரு. இதுல இன்னும் எந்த அளவுக்கு நம்ம முஸ்லிம் சமுதாயம் ஒரு கேவலமான நிலையில செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, மாப்பிள்ளை பொண்ணு உட்காந்து இருப்பாங்க, அவருடைய உறவுக்காரர்கள் எல்லாம் உட்காந்து இருப்பாங்க, சம்பந்தமே இல்லாம நடுவுல ஒரு 4 பேர் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் குஷிப்படுத்துறதுக்காக மணமகளுடைய அந்த நிகழ்ச்சியை வந்து ஆல்பம் பண்றதுக்காக அது ஒரு 4 பேர் நடன ஆட விட்டு அதை ஒரு திருமண பந்தமாக இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே. இப்பேற்பட்ட காரியம் எல்லாம் காசு இருக்குன்னு பண்ணலாவ, நான் காசு இருக்கு, நான் அடிக்கிற பெருமையை மட்டும் பார் என்பதை காட்டும் விதமாகத்தான் இவருடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் அமைந்திருக்கு. இது மட்டும் முடிஞ்சிச்சா? இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல அதுல ஒரு பொருளாதாரம் வீணாக்குறது, பெருமடிக்கிறது என்ன, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய ஒரு பொட்டலம் அடிக்கிற மாதிரி பொட்டலம் அடிச்சா வச்சு அப்படியே பேபி போட்டோ ஷூட், அதை ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறது என்ன, குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடி பேபி ஷவர் என்று சொல்லிக்கொண்டு அதுல ஒரு போட்டோ ஆல்பம் நடத்துறது என்ன, எல்லாத்தையும் பண்றதுக்கு உண்டான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, தான் இடத்துல காசு இருக்கு, 4 பேரு காட்டணும், 4 பேருடைய வாயால என்னமா திருமணம் பண்ணிட்டாரு பாய், என்னமா வண்டி வாங்கிட்டாரு, என்னமா காசு பண்ண வச்சிருக்கிறாரு, அபார்ட்மெண்ட் கட்டிட்டு போறாரு அப்படிங்கிற இந்த 4 வார்த்தையை கேட்கறதுக்காகத்தான் தன்னுடைய பொருளாதாரங்களை வீணடித்தவர்களாக பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பாருங்க. எளிமையின் உச்சகட்ட தலைவர் என்று சொல்லப்பட்டால் நபிகள் நாயகத்தை தவிர உலகத்துல யாருக்கும் அதுக்கு அதிகாரி கிடையாது, அருகதே இல்லை. அதற்கு ஒரு உரிமைப்படுத்த எளிமை தலைவர் என்று சொல்லப்பட்டால் அதற்கு அடிப்படை அந்த பட்டத்தை ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தவிர உலகத்தை யாருக்குமே அதுக்கு தகுதி கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த கிஸ்ரா நாட்டு மன்னர், ரோமபுரி பேரரசு மன்னர் எல்லாமே உயர்ந்த கம்பளியில ஆடைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, நான் வாங்கி தரேன் அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு வேற, நீங்க அந்த நபியுல்லா, நீங்க அல்லாஹ்வுடைய ஒரு நபி, உங்களுக்கு ஒரு ஆடையை இருந்தாலும் ஆடை போட மாட்டீங்களா? ஏன் கேட்கறாங்க அப்படின்னா, உமர் அவங்க போறாங்க, வீட்டை பாக்குறாங்க, இது போன்ற ஒரு இதை விட சின்ன ஒரு இடம், சுத்தி பாக்குறாங்க, கண்களை கவரக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லையாமா. அப்படி ஒரு ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, கட்டில இருந்து திரும்பி படுக்கிறாங்க, நபிகளாருடைய முதுகு பகுதி முழுக்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈச்ச மர கட்டிலால் செய்யப்பட்ட அந்த பேரித்த பதுவன் நார் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாருடைய அச்சு நபிகளாருடைய முதுகுல இருக்கு. இதை பார்த்த வருத்தப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, எவ்வளோ எப்படி எல்லாம் இருக்கிறாங்க, நீங்க அந்த நபியுல்லா அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னேன் தெரியுமா? வமாலி வலி துனியா உமர், உமரே எனக்கும் இந்த துனியாவுக்கு என்ன சம்மதம் அப்படின்ட்டாங்க. ஒற்றை வரையில் முடிச்சுட்டாங்க. அவர்களுக்கு இந்த துனியா ஆகிரா, அவங்களுக்கு இந்த துனியால எல்லாம் கிடைச்சிருச்சுப்பா, நமக்கு இதை விட சிறந்த மறுமையில கிடைக்குது, அதை ஆசைப்படுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் தான், சொன்னா மட்டும் கிடையாது, அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்டின ஒரு நபர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை ஒரு காலத்தை மறந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நபித்தோழர் அழைச்சு சொல்றாங்க, குன் அந்த அன்னக்க கரீபு ஃபி துன்யா, நீ இந்த உலகத்துல எப்படி இருக்கணும் தெரியுமா? நீ பெரிய அளவுல ஒரு பங்களாவை கட்டிக்கிட்டு பெரிய ஒரு நிலைமை அப்படிதான் நமக்கு தேவையில்லை. குன் அந்த அன்ன கரீபு துன்யா, நீ இந்த உலகத்துல ஒரு அந்நியனை போன்ற சம்பந்தமே இல்லாத போல இரு. ஒருத்தர் போறாரு வியாபாரத்துக்கோ ஒரு பயணம் மேற்கொண்டு போறாரு, இடையில ஒரு மரத்தை பாக்குறாரு, இல்ல ஒரு ஹோட்டல்ல பாக்குறாரு, அங்க போய் ஒரு டீயை குடிச்சு கிளம்புறாரு, அந்த அவருக்குண்டா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு பாத்தீங்களா, ஒரு டெம்பரரியான ஒரு நேரம். அது போல்தான் இந்த துனியா, இந்த துனியாக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத போன்ற இரு, மறுமை இலக்காக வைத்து அதை நோக்கி பயணி என்று சொன்னாரு. இன்னும் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான ஒரு வாழ்க்கையில இருந்தாங்க அப்படின்னா, ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ் பார்த்து அப்படியே பம்புறாரு, அப்படியே மெலிறாரு, பயத்தோட என்னமோ பண்றாரு. இப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு எப்ப இங்க வா,
என்னை பார்த்து நீ இப்படி பயப்பட தேவையில்லை. நான் யாரு தெரியுமா? அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த காஞ்ச இறைச்சி துண்டை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு பெண்மணிக்கு பிறந்தவன் தான் நான். மற்றபடி இல்லை, வேற எதுவுமே கிடையாது. நான் ஒன்றும் பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்துல படைச்சவனோ எதுவுமே கிடையாது. ஒரு காஞ்ச இறைச்சி துண்டுக்கு கூட, அதுக்கு கூட வழியில்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு, ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒரு சாதாரண மனிதர். என்ன சாதாரண பாருங்க என்று அந்த அடிப்படையில் வாழ்ந்து காட்டிய மனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த ஒரு இப்பேற்பட்ட ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டலை மறந்து ஏராளமான பெருமை அடிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு சமுதாயத்துல இருக்கிறது. கடுகளவு பெருமை இருந்தாலும் அவர் நாளை மறுமையில் சுவனம் செல்ல மாட்டார் என்ற நபிகள் எச்சரித்திருக்கிறார்கள். அந்த ஒரு எச்சரிக்கையை ஆழ பதித்தவர்களாக இந்த துனியாவில் இருக்கும்போது சாதாரண மனிதராக எல்லா மக்களிடத்திலும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நிலை கொண்ட நபர்களாக உள்ள ரஹ்மான் நம்ம அனைவரும் ஆக்கட்டுமாக. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் துனியாவுடைய டாபிக் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இந்த துனியாவுக்கும் மனிதனுக்கும் தொடர்பை அறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்க இருக்கிறோம். பெண்களுக்கான இன்றைய கேள்வி, அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்திலே பதிவு செய்கின்றான், இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹையும் அவனது தூதரையும் அவன் தனது தூதருக்கு அருளிய இவ்வேதத்தையும் இதற்கு முன்னர் அருளிய வேதங்களையும் நம்புங்கள். அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் இறுதி நாளையும் மறுப்பவர் அவரோட நிலை என்ன அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது அத்தியாயம் 4 வசனம் 121 இருந்து 149 வரைக்கும் உள்ள வசனங்களுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கு. படிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. நேற்றுக்கு உண்டான முந்தனத்துக்கு உண்டான கேள்விக்குண்டான பதில் என்ன அப்படின்னா, யூதர்களே, மற்ற மனிதர்களை விட நீங்களே அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர் என்று நீங்க நம்பினால், அதில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அல்லாஹ் சொல்லுவோம். அதுக்கு என்ன காரியத்தை செய்ய சொல்லுவோம் அப்படின்னா, நீ மரணத்தை விரும்புங்கள். நீ மரணத்தை விரும்புறன்னா நான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரியான கருத்தை அல்லாஹ் பேசுறான். மரணத்தை விரும்புங்கள் என்பது சரியான பதில். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க